கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையான இந்த புதிய மாதத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் கர்த்தருக்குள்ளாக சந்தோஷப்படுகிறேன். கடந்த 9 மாத காலமாக கர்த்தருடைய கிருபை தாமே எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வழிநடத்துவதன் பிரகாரமாக இந்த புதிய மாதத்திலும் அவருடைய சமூகம் எங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கி வழிநடத்தும் என்று விசுவாசிக்கின்றேன். இந்த புதிய மாதத்திலும் தியானத்துக்காக உள்ளத்திலே நான் வைக்கப் போகிறதான வேத பகுதியில் ஆபகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வேதம் சொல்கிறது, குறித்த காலத்துக்கென்று தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டுள்ளது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. இந்த வார்த்தையின் ஊடாக நாம் ஒவ்வொருவருமே விளங்கிக் கொள்ள வேண்டியதான காரியம், இந்த நாட்களிலும் அநேகர் ஒரு சில காரியங்களுக்காக காத்திருந்து விடாய்த்து போனவர்களாய் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தீர்களானால் இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு நேராக வைக்கின்றேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஏதோ ஒரு நோக்கத்திற்காகத்தான் அழைத்து இம்மட்டும் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே அவர் நம்மை கொண்டு செய்ய போகிறதான காரியம் நம்முடைய நினைவுகளுக்கும் யோசனைகளுக்கும் அப்பாற்பட்டதாய் இருப்பதால் தான் ஒரு சில காலங்கள் அந்த காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்று கர்த்தருடைய பாதத்தில் நாம் காத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் இன்று மனுஷிக பார்வையிலே நாம் காத்திருக்கிறதான காலங்களும் நேரங்களும் வருடங்களை மாத்திரம்தான் கணக்கில் எடுக்கின்றோமே ஒழிய எதற்காக இந்த காலத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்தார் என்று புரிந்து கொள்ளாதவர்களாகவே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் ஒவ்வொருவருமே விளங்கிக் கொள்ள வேண்டியதான காரியம், கர்த்தர் ஒரு சில காரியங்களுக்காக நம்மை நீண்ட நாட்களாக காத்திருக்க வைக்கிறார் என்றால் அவர் நம்மை கொண்டு செய்ய போகிறதான காரியம் பெரியதாக உள்ளது. அதே சமயத்தில் அந்த காத்திருப்பின் காலத்திலே வெள்ளியை புடமிடுவது போல கர்த்தர் நம்மை உடைத்து உருவாக்கி கொண்டிருக்கிறார். வேதத்திலிருந்து நாம் இதை ஆராய்ந்து பார்த்தோம்னால் யோசேப்புடைய வாழ்க்கை, யோசேப்பு தான் நேசித்ததான தன்னுடைய சகோதரர்களாலே வெறுத்து ஒதுக்கப்பட்டவனால் தன்னுடைய தகப்பனாரை விட்டு பிரிந்து வேறொரு தேசத்திற்கு அடிமையாக கொண்டு போகப்படுகிறார். அங்கு கூட அவர் செய்யாத ஒரு தவறுக்காக சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டியதான ஒரு சூழ்நிலைகளின் ஊடாக அவன் தள்ளப்படுகிறான். ஆனாலும் எந்த சூழ்நிலைகளிலுமே கர்த்தர் மீது அவன் வைத்திருந்ததான விசுவாசத்தில் எந்த விதமான தழும்பலும் ஏற்படாததன் காரணமாக அவன் காத்திருந்ததின் பிரகாரம் அவன் எதிர்பார்த்ததை பார்க்கிலும் கர்த்தர் அவனுடைய தலையை அந்த தேசத்தில் உயர்த்தினார். எந்த மனுஷனுக்கு முன்பாக அவன் தள்ளப்பட்டு வெறுக்கப்பட்டானோ, எந்த சகோதரியினாலே புறக்கணிக்கப்பட்டானோ, அதே மனுஷர்கள் முன்பாக அந்த தேசத்தில் யோசேப்புடைய தலையை கர்த்தர் உயர்த்தி வைத்து அழகு பார்க்கிறார். அதே மாதிரி தான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டோமானால் கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கிறார், உன் நிமித்தம் உன் சந்ததியை நான் ஆசீர்வதித்து பருகி பெருக பண்ணேன் என்று. இந்த வாக்கு தத்துவத்தை கொடுத்து சுமார் 25 வருடங்கள் ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றுக் கொள்வதற்காக காத்திருந்தார். இந்த மாதிரி தான் இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு சில ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட காலம் நம்மை காத்திருக்க வைக்கிறார். ஆனால் அந்த காத்திருப்பின் நாட்களில் கர்த்தர் நம் எதிர்பார்ப்புக்கு மேலாக சிறந்ததொன்றை நமக்காக ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆனால் இன்று நம்மில் அநேகர் கர்த்தரிடத்தில் கேட்கிறதான காரியம், எதற்காக இந்த சூழ்நிலைகளை என்னுடைய வாழ்க்கையில் அனுமதித்து, எந்த நோக்கத்திற்காக நீர் என்னை அழைத்து இன்னும் எத்தனை வருடங்கள் நான் காத்திருக்க வேண்டும் என்று அநேக விதமான கேள்விகளை நாம் கர்த்தரை நோக்கி எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவ ஜனங்களே, நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டியதான காரியம், அவருடைய பாதத்தில் நாம் பொறுமையாக காத்திருந்தோமானால் நிச்சயமாகவே அவர் நாம் நினைத்ததை பார்க்கிறோம் ஆசீர்வாதமானதொன்றை நமக்காக ஆயத்தப்படுத்தி தர வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் சகலவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்து முடிக்கின்ற தேவன். ஆகவே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாராவது கர்த்தரை நோக்கி இதே மாதிரியான கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருந்தீர்களானால் அவருடைய பாதத்தில் நீங்கள் பொறுமையாய் காத்திருந்தால் நிச்சயமாக உங்களை கொண்டு அவர் செய்ய போகிறதான மகத்துவமான காரியங்களை வெகு சீக்கிரத்தில் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த உபத்திரவத்தின் பாதையிலும் கர்த்தர் உங்களை நடத்துகிறார் என்றால் நீங்கள் உடைந்து நொறுங்கி போவதற்காக அல்ல, அவருக்காக உபயோகம் உள்ள பாத்திரமாக மாற்றுவதற்காகவே.
ஆகவே கற்பம் மரித்து போனதான சாராளை நிமித்தமாக ஆபிரகாமுடைய சந்ததியை ஆசீர்வதித்த அதே தேவன் எந்த மனுஷர்கள் முன்பாக புறக்கணிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்ட யோசேப்பை அதே தேசத்திலே அதே மனுஷர்கள் முன்பாக தலை நிமிரச் செய்த அதே தேவன் தான் இன்று உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வேண்டுவாது. அவர் சகலவற்றையும் நேர்த்தியாக செய்து முடிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறதால் விசுவாசத்தோடு இந்த மாதம் முழுவதும் ஜெயமாக ஓடுங்கள். நிச்சயமாக குறித்த வேலை முடிவடைகிற நேரத்திலே கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போகிறதான அந்த மகத்துவமான காரியத்தை நீங்கள் உங்கள் கண்களால் காணக்கூடியதாக இருக்கும். God bless you. Have a